ஐஓபி, எல்பிஓடைய ஸ்கோர் கார்டு வருமா? வராதா சார்? அப்படிங்கிற டவுட்ட நெறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸ்கோர் கார்டு அவுட் ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? லிங்க்க நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் அண்ட் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லயும் குடுத்துருக்கேன். உங்களுடைய ஷிஃப்ட் அண்ட் உங்களுடைய ஸ்கோரும் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட அட்டெம்ப்ட் ஞாபகம் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரோல் நம்பரையோ, ரெஜிஸ்டர் நம்பரையோ நீங்க மறந்திருந்தா எய்தர் மெயில் ஐடி ஓகேங்களா? மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் 2த்துல எங்கேயாச்சும் நீங்க போயிட்டு ஐஓபி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணதுக்கான ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த நம்பரையும் அடிச்சு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த சப்ஜெக்ட்ல நீங்க இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல நம்ம ஒரு கோல்டன் ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா? கரண்ட் அஃபயர்ஸ், இங்கிலீஷ் தான் இதுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்ட்டு அந்த 2த்துல தான் உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி கம்மியா இருந்தா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ராசஸை நீங்க ஒர்க் பண்ணுங்க. அப்கமிங்ல நிறைய நோட்டிஃபிகேஷன் எல்பிஓலேருந்து வர சான்சஸ் இருக்கு. ஃப்ரெஷர்ஸ்க்கும் வரும், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் வரும். ஸோ இதை பற்றின டாக்ஸ் தான் நம்ம குரூப்பில் போய்கிட்டு இருக்கு. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும்தான் வரும், பிகினர்ஸ் வராது, அதுதான் ட்ரெண்டுன்றாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க் அண்டு இன்னும் சில பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு எடுப்பாங்க. ஸோ அந்த பேங்க்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்ப்போம். கனரா பேங்க் இன்னும் விடாமே இருக்காங்க இது வரைக்கும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி எல்பிஓ நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வந்தாக்கில் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வரதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி சவுத் இந்தியன் பேஸ்டு பேங்க்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஸ்டு பேங்க்ஸ்க்கெல்லாம் நமக்கு பிகினர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு பேங்க்கு தகுந்த மாதிரி இது பாலிசி, அவங்களுடைய பாலிசி பிகினர்ஸ்க்கா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் போகணுமா அப்படிங்கிறது இதோட ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் கிடையாது. ஸோ நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம், இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங்கில் மேபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சான்சஸ் இருக்குது. நம்ம அப்படி வந்தால் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத ரெடியாக இருங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு வந்து ஒரு 40-50 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துடும். கரண்ட் அஃபயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரெடியாக எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தாலாம் இதில் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக போயிடும். ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ஆப்டி ரீசனிங் நிறைய பேர் ஃபுல் அட்டன் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் காட்டினாங்க. நீங்கள் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே இப்போ நிறைய ரெகுலராக உங்களுடைய வெக்காபுலரி, கிராமர்லாம் இம்ப்ரூவ் பண்ண வீடியோஸ் மீரா மேம், அதாவது மித்ரா அப்படிங்கிறவங்க, அவங்க மேம் ஆர்ஆர்பி எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் 32.5 மார்க் மேலே எடுத்திருக்காங்க. அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி கூட நீங்கள் நம்ம குரூப்பில், நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய ரெஸ்பான்ஸ், சூப்பரான சப்போர்ட்டு. ஸோ அதே சப்போர்ட்டை கொடுங்க. அவங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வரக்கூடிய எல்பிஓ எக்ஸாம், எஸ்பிஐ பிஓ எக்ஸாம், எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்லாம் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய அந்த இங்கிலீஷ் சீரியஸுக்கான பிளேலிஸ்ட்டையும் அண்டு வீடியோ எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்லையும் ஆப்டி ரீசனிங்கான மெயின்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ எங்களால் எந்தெந்த சைடில் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ எல்லா ஆங்கிலையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் அண்ட் ஆப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அங்கே வந்து கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வித்தியாசத்தில் நீங்கள் கிராக் பண்ணாமல் போயிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப அதிகமான லீடில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்ஸ்லையும் ஸ்பீட்லையும் அதிகமாக ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். பக்கத்தில் போயிருக்கு அப்படின்னா அது என்ன காரணம்? கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் தானா, இல்லை உங்களுக்கு ஆப்டி ரீசனிங்லேயே ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஸ்கோர் கார்டு தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத விட ஸ்கோர் கார்டு, இந்த ரியல் எக்ஸாம் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட்ன்றது ரியல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் கிடையாது. நிறைய எக்ஸாம் சம்மந்தமில்லாத கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கும். அதனால் அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஆனால் ரியல் எக்ஸாமில் நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அனலைசிஸ் ரொம்ப 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 முக்கியம். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இந்த செக்ஷனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய அட்டெம்ப்டை சப்ஜெக்ட் வைஸ் கூட உங்களுடைய ஸ்கோர் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.